வணக்க நண்பர்களே, இன்றைக்கி வந்து மாட்டு பொங்கலுங்க. இன்றைக்கி மாட்டு பொங்கல்னால மாட்டுக்கு வந்து ஒரு 5 விதமான மூலிகை செடிகளை வச்சு அதுங்களை வந்து மாலையாக செஞ்சு நம்ம கொண்டாடுவோம். அந்த என்னென்ன செடிகள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆவாரம்பூ, பூலாப்பூ, பிரண்டை, வேப்பிலை, மாங்கொத்து, இந்த 5 விதமான இயற்கை செடிகளை வந்து நம்ம பறிச்சுட்டு வந்து அதை வந்து மாலையாக கட்டி சாமிக்கு படைக்கிற மாதிரி வந்து நம்ம தெய்வமாக நினச்சி மாட்டுக்கு நம்ம வணங்குவோங்க. இன்றைக்கி இந்த நிகழ்வு ஏன் வந்து நம்ம தமிழகத்தில் வந்து மாட்டு பொங்கல்னு சொல்லி ஒரு விசேஷமான நாள் கொண்டாடுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த மாடு பார்த்தோன்னா மனிதனுக்கு இணையாக வந்து விவசாயத்துறையில் வந்து பங்கேற்றக்கூடியதுங்க. இன்றைக்கி காலப்போக்கில் வந்து மாடுகளை மறந்து நிறைய வந்து செயற்கையான முறையில் வந்து டிராக்டர்லாம் வந்துடுச்சு, அதை பயன்படுத்துகிறோம். இருந்தாலும் பார்த்தா நம்ம முன்னோர்கள் வந்து நம்ம மாடு தான் வந்து ஒரு தெய்வமாக அணுகிட்டு வந்தோம். இந்த அளவும் பார்த்தோன்னா வந்து மாட்டினுடைய பங்கு வந்து நம்மளுக்கு வந்து ஈரிணையே கிடையாதுங்க. ஒரு தாய்க்கு நிகரானது மாடு. ஒரு தாய் வந்து நம்மளுக்கு வந்து தன் ரத்தத்தை வந்து பாலாக்கி நம்மளை உயிர் வளர்த்த மாதிரி வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய தாய்மாருடைய குழந்தைகளை வந்து வளர்க்கக்கூடியது பசும்பால் தாங்கன்னு சொல்லலாம். அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு உன்னதமான ஒரு பால்னு பார்த்தா நம்முடைய பசுடைய பாலுங்க. நம்ம எங்கே பாலும் வந்து பசும்பால் இருந்தால் மட்டும் தான் நம்ம டீ குடிக்கிறோம். இந்த பசுனுடைய பால்லேருந்து பல விதமான உயிரினங்கள் வாழ்ந்துட்டுருக்கு. அதை மறக்கக்கூடாது என்பதற்காக நம்ம தமிழர்களுடைய முன்னோர்கள் வந்து இந்த மாட்டு பொங்கல் ஒன்று உருவாக்கி வச்சாங்க. அதை வந்து இன்றைக்கி வந்து பாரம்பரியமாக நம்ம தமிழர்கள் எல்லாருமே வந்து கொண்டாடி வரோம். ஒரு சிறப்பான விசேஷம் தாங்க இன்றைக்கி அது. அதனால் வந்து நம்ம மாடு வந்து மறக்கக்கூடாது என்பதனால வந்து இன்றைக்கி வந்து மாட்டு பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த மாடு பார்த்தோன்னா இப்போ வந்து பெரும்பாலும் தமிழ் மக்கள் எங்கெல்லாம் எந்தெந்த நாட்டெலாம் வாழறாங்களோ அங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த மாட்டுக்கு வந்து விசேஷமாக மாடை வந்து ரெடி பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக மாடு இல்லைன்னா மனிதர்களுக்கு கிடையாது. அந்த காலம் வந்து என்றைக்குமே நம்ம மறக்கக்கூடாதுன்றதால தான் வந்து மாட்டு பொங்கல் பெரும்பாலும் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் மாடு இருந்தாலும் இதுமாரி கொண்டாடுங்க. கண்டிப்பாக அவ்வளோ நல்லதுங்க. ஒரு பசு இருந்தால் அந்த குடும்பம் நல்லா இருக்கும். நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து வளர்கிறதுக்கு எல்லாருமே எங்களுடைய காரணங்கள் எல்லாமே எங்களுடைய பசு மாடு தான். அந்த மாட்டினுடைய பாலை வந்து நாங்கள்லாம் படித்து இன்றைக்கி வந்து இந்த நிலைமைக்கு இருக்குன்னா மாடினுடைய காரணம் மட்டும்தாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு மாடு இருந்தால் ஒரு குடும்பம் செழிக்கின்றது உண்மை. இதை வந்து எல்லோரும் புரிஞ்சுக்கிங்க. மீண்டும் அடுத்த நாள் சந்திப்போம். நன்றி.